யார்கிட்ட வாங்கினீங்களோ கையெழுத்து போட்டு வாங்கிட்டு அதுக்கு தனி ரூமில் கொண்டு போய் வைக்கிற வரைக்கும் வீடியோ கேமரா வச்சு வீடியோ கேமரா இருக்காங்களா அவங்க நின்று இதை வீடியோ கேமரா பண்ணும். வேலூர் மாவட்டத்தில் உள்ள 1307 போலிங் ஸ்டேஷனில் தேர்தல் நடத்தக்கூடிய 6200க்கும் மேற்பட்ட தேர்தல் போலிங் பர்சனல் அவர்களுக்கு 5 சென்டர்களிலே இன்று முதல் கட்ட ட்ரைனிங் ஆனது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ட்ரைனிங்கில் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் PO1, PO2, PO3 அவர்களை தனித்தனியாக வகுப்புகளிலே வைத்து ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லேயும் 40 பேர் கொண்ட சென்டராக கிளாஸ் ரூமில் வைத்து ட்ரைனிங் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் இவங்களுக்கு வந்து EVM ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்கும் நடைபெற்று பயிற்சியில் நிறைய பேர் கலந்துகளை இன்னும் பலர் லேட்டாக வராங்க. இந்த பயிற்சி என்பது காலை 9:30 மணி முதல் 4:30 மணி வரை நடைபெற வேண்டும் என்பது தேர்தல் ஆணையத்திலிருந்து வந்திருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன். இன்று ஒரு 10 மணி அளவிலே வந்து ஒரு 10% மாணவர்கள் 10 மணிக்கு நெருங்கி வந்தார்கள் என்பது தெரிய வந்தது. அடுத்த ட்ரெயின் they will ensure that கண்டுபிடிச்சிருக்கா என்ன நடவடிக்கை அதில் ஏதாவது நேரடி இது கேமரா சிசிடிவி கேமரா பற்றி உண்டா? ஆமாம், பதட்டம் நிறைந்த வாக்குச்சாவடிகள் எய்தர் CCTV கேமரா ஆர் வீடியோகிராஃபர் 2ல் 1 மைக்ரோ அப்சர்வர் வந்து இருக்க வேண்டும் என்பது தேர்தல் ஆணையத்தினுடைய வழிமுறை விதிமுறை. அதை முழுமையாக நம்முடைய மாவட்டத்தில் செயல்படுத்தும். வராதவங்களுக்கு ஆல்ரெடி அவங்க தேர்தலுக்கான டிரான்ஸ்ஃபரில் கூட சம் ஆஃப் தம் would have got transferred. ஆனால் அவங்களோட பேர் இன்னும் IFHRMSல இருந்திருக்கலாம், அதனால இவங்க போலிங் பர்சனலில் சேர்த்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இஷ்யூ இருக்கிறத நாங்கள் ஜஸ்ட் சார்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். மெடிக்கல் எமர்ஜென்சி மாதிரி அதுக்கு ஏதாச்சும் விலக்கு கொடுப்போம். அந்த மாதிரி ஜெனுவன் ரீசன்ஸ், இப்போ ப்ரெக்னன்சி இந்த மாதிரி ஜெனுவன் ரீசன்ஸ் இருக்கிறவங்களுக்கு உரிய விலக்கு அளிக்கப்படும். மற்றவங்க என்னங்கிறத பார்த்துட்டு நாங்கள் உரிய நடவடிக்கை